வணக்கம் இனிய மாணவர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இயில் எப்படி பேமெண்ட் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். கூகுளுக்கு போய்ட்டு டிஎன்இன்னு போய் சர்ச் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நிறையவே காமிக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 4 வழி இருக்கும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. அதாவது கனரா பேங்க் வழியாக கட்டலாம், ஸ்டேட் பேங்க் இந்த தடவை கிடையாது, அது போல் இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதுக்கடுத்து HDFC பேங்க்கில் நீங்கள் கட்டலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் உங்களுக்கு இது எந்த பேங்க்கில் இதில் எந்த பேங்க் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு இதில் எந்த பேங்க்குமே நீங்கள் அக்கௌண்ட் வச்சில்லை அப்படின்னா ஒன்றும் வருத்தப்பட வேணாம். அதாவது இப்போ நாங்கள் டிடி போய் எடுக்கணுமா சார், நாங்கள் இப்போ நிறைய அலையணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மாணவர்களே. இதில் எந்த ஆப்ஷன் வேணால் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஷன் வேணால் கிளிக் பண்ணிட்டு உங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு வச்சுருப்பீங்கள்ல அதோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் போடலாம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பேஜ்க்கு சும்மா கனரா பேங்க் கிளிக் பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பேடிஎம் வழியாக கட்டுற வழியும் இருக்குது. எந்த பேங்க் தொட்டாலும் பேடிஎம் வழியாக கட்டுறது இருக்குது. அதே மாதிரி இப்போ சப்போஸ் டெபிட் கார்டு வச்சுருப்பீங்க, ஸ்டேட் பேங்க் டெபிட் கார்டு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதை தொட்டுட்டு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போடணும். அது கேட்குற சில டீட்டெயில்ஸை போடணும். அதே மாதிரி அப்படி இல்லை சார் எங்களை கிரெடிட் கார்டு தான் சார் இருக்குன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு போட்டுக்கலாம். அப்படின்னா யோனோ SBI மூலமாக நெட் பேங்கிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் மாணவர்களே. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, கரெக்டாக எல்லாமே பேமெண்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி தான் வரும். க்ரீன் கலர் டிக் போட்டு யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மேட் அப்படின்னு வரும். கீழே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலாக கூகுளுக்கு போய்ட்டு மறுபடியும் டிஎன்இயில் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸில் வந்து பெய்டு அப்படின்னு காமிக்குதான்னு பார்த்துக்கோங்க. இன்பிட்வீன் உங்களுக்கு சப்போஸ் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அது சொல்லும் ப்ளீஸ் டோன்ட் ப்ரெஸ் எனி பேக் பட்டன் ஆர் ரிவர்ஸ் பட்டன், எதுவும் கிளிக் பண்ணாமல் ஸ்க்ரீனை தொடாமல் இருங்க அப்படின்னு அது சொல்லும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எதுவும் தெரியாமலோ பேக் பட்டன் கிளிக் பண்ணிட்டாலோ இல்லை ஹோம் பட்டன் அழுத்திட்டாலோ உங்களுடைய பேமெண்ட் வந்து ப்ராசஸ் அப்படின்னு வந்துடும், ஃபெயில்டுன்னு வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 1 hour or 2 hours கழிச்சு நீங்கள் மறுபடியும் ரீட்ரை பண்ணலாம். உங்கள் பேமெண்ட் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். மீண்டும் அந்த தவறு பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி மாணவர்களே, நான் சொன்ன இந்த எச்சரிக்கை கூட நிறைய மாணவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த யுவராஜ் அப்டேட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்இ ரிலேட்டட் அவங்க எல்லா வீடியோவும் போகிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் லைவ் டெமோ கூட நான் உங்களுக்கு போடுறேன் மாணவர்களே. சரி மாணவர்களே, என்னுடைய சேனலை எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்கள் கமெண்ட்டை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. நன்றி.